அண்ட் சிக்கன் ஃப்ரை குக் பண்ணும்போதே யூபிஎஸ்சி ரிலேட்டடாக என்னெல்லாம் கற்றுக்கலாம்? ஓகே, இந்த வீடியோ நான் பண்றதோட இன்டென்ஷன் என்ன தெரியுமா? Hello. See, UPSC related stuff, UPSC preparation related எப்படி படிக்கணும், என்ன பண்ணணும்னு நிறைய டிஃப்ரெண்ட் வெரைட்டிஸ் ஆஃப் கான்செப்டில் டிஃப்ரெண்ட் வீடியோஸ் நம்ம சேனலில் இதுக்கு முன்னாடி போட்டிருக்கோம். அண்ட் இன்னைக்கு இந்த வீடியோ இது ஒரு டிஃப்ரெண்ட் வெரைட்டி ஆஃப் கான்செப்டில் பண்ண போகிற ஒரு வீடியோ. இன்ஃபேக்ட் இந்த கான்செப்ட் வந்து நான் ரொம்ப நாளாக மைண்டில் பண்ணணும்னு நினச்சிட்டு இருந்தேன். பட் கொஞ்சம் டைம் கன்ஸ்ட்ரெயின்ட் இதெல்லாம் இருந்ததுனால பண்ணாமல் அப்படியே டிலே ஆகிட்டே இருந்தது. பட் இன்றைக்கி என்ன ஆனாலும் சரி ஸ்க்யூஸ் பண்ணி இன்றைக்கி இந்த வீடியோவை ரெக்கார்ட் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்றைக்கி இந்த வீடியோ எடுக்கிறோம். அண்ட் நான் வந்து பேசிக்கலி ஒரு ஃபுட்டிங்க, நல்லா திம்பேன். அதுவும் நான்வெஜ்ஜு, சிக்கனு, மட்டனு, ஃபிஷ்ஷு, பிராணி என்ன கொடுத்தாலும் நல்லா திம்பேன். அதே மாதிரி திங்கிற மாதிரி நல்லா குக்கும் பண்ணுவேன். அட்லீஸ்ட் நான் இப்போ சமைக்கிற சாப்பாடு எல்லாருமே ஓரளவுக்கு டீசெண்டாக இருக்குன்னு தான் சொல்லியிருக்காங்க. ரொம்ப மோசம் இது யாரும் சொன்னதில்லை. ஸோ எனக்கு பேசிக்காக வந்து பார்த்திங்கன்னா குக்கிங் ரொம்ப பிடிக்கும் அண்ட் நல்லா திம்பேன். சரிங்களா? ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா இந்த கன் சிக்கன் ஃப்ரை அப்படின்னு ஒரு விஷயம் வந்து நான் குக் பண்ணலாம் அப்படின்னு முடிவு பண்ணேன். அண்ட் அந்த கன் சிக்கன் ஃப்ரை குக் பண்ணும்போதே யூபிஎஸ்சி ரிலேட்டடாக என்னெல்லாம் கற்றுக்கலாம், என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும். சரி, ஜென்ரலாக இந்த ஜென்ரல் சயின்ஸ் எஸ்பெஷலி பசங்க என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்ளிகேட்டிவாக அப்ரிஷியேட் பண்ணி படிக்கிறதே இல்லை. ஏதோ ஒரு புக்கை எடுத்து வச்சோமா, சயின்ஸ் புக்கை எடுத்து வச்சோமா, கெமிஸ்ட்ரியோ பயாலஜியோ எடுத்து வச்சோமா, படித்தோமா அப்படின்னு ஒரு படிக்கிறதா தான் பார்க்குறாங்களே தவிர அப்ளிகேட்டிவாக அப்ரிஷியேட் பண்ணுறதே இல்லை. ஸோ இந்த வீடியோ நான் பண்ணுறதனோட இன்டென்ஷன் என்ன தெரியுமா? உங்களுக்கு இந்த சயின்ஸ் படிக்கிறதுல அப்ளிகேட்டிவாக ஒரு அப்ரிஷியேட் பண்ணுற அந்த ஒரு மோடு ஒன்று வரணும். அப்படி வந்ததுன்னா நிறைய பேருக்கு ஜென்ரல் சயின்ஸ் வந்து கொஞ்சம் பிடிக்காத சப்ஜெக்ட் தான் யூபிஎஸ்சியில். இந்த மாதிரி நீங்கள் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஜென்ரல் சயின்ஸ் ரொம்ப பிடிக்கும். சரிங்களா? ஃபைன். இப்போ வந்து பார்த்திங்கன்னா நம்ம வந்து கன் சிக்கன் ஃப்ரை பண்ண போகிறோம். ஸோ ஃபஸ்ட் இப்போ அதுக்கு என்ன பண்ண போகிறோன்னா, ஒரு ஸ்மெல் வருது. ஒரு நிமிஷம், கேஸ். சாரிங்க கேஸ் ஆனில் இருந்துச்சு. கேஸ் லீக் ஆகிடுச்சு. கொஞ்ச நேரம் எக்ஸாஸ்ட் போட்டு விடுப்பா. கட். ஓகே, ஸோ சின்ன கட்டுங்க. சாரி, கேஸ் லீக் ஆகிடுச்சு. அதை ஆன்லேயே வச்சுட்டு பேசிகிட்டே இருந்தேன். நல்ல வேலை. ஃபைன். இதில் இன்னொரு பாயிண்ட் சொல்லணும்னு நினச்சேன். இப்போ இந்த கேஸ் லீக் ஆகும்போது ஒரு ஸ்மெல் வந்துச்சு இல்லைங்களா? அந்த ஸ்மெல் எப்படி வந்துச்சு, எதனால் வந்துச்சு அப்படின்றதுல ஒரு சின்ன கெமிஸ்ட்ரி இருக்குது. ஜென்ரலாக என்ன, இந்த மாதிரி சிலிண்டர்ஸில் வந்து தயால்ஸ், மித்தைல் மெர்காப்டன்ஸ் ஆட் பண்ணுவாங்க. அண்ட் அந்த மித்தைல் மெர்காப்டன் ஆட் பண்ணுறதுனால தான் கேஸ் லீக் ஆனால் நமக்கு ஸ்மெல் வருது. ஸோ இந்த கேஸ் லீக் ஆனால் அந்த ஸ்மெல்லு வரணும். அப்படி வந்தால் ஏதாவது டேஞ்சரஸ் சிச்சுவேஷன்லேருந்து சேவ் பண்ணிக்கலாம் அப்படின்றதுக்காகவே தான் மித்தைல் மெர்காப்டன் ஆட் பண்ணுறாங்க. ஸோ இது ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு இன்ஃபர்மேஷன். ஏன்னா கேஸ் சிலிண்டர்ஸில் மித்தைல் மெர்காப்டன், அதாவது ஒரு தயோ ஆல்கஹால் சொன்னாங்க, ஆட் பண்ணுறாங்க. ஆட் பண்ணுறதுன்னா கேஸ் லீக்கேஜ் தெரிஞ்சுக்கிறதுக்காக தான். சரிங்களா? ஃபைன். Ethyl mercaptan, or ethanethiol, is a colorless volatile liquid with the odor of rotting cabbage that has been added to natural gas since the 1930s as a safety measure. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா குக்கிங் இல்லையா, மசாலா செய்யணும் இல்லையா, பட்டை, ரைட், பட்டை, கிராம்பு, சின்னதாக இருக்குது தெரியுதான்னு தெரில, கிராம்பு, அப்புறம் பிரிஞ்சி இலை, தென் வந்து இந்த கடல் பாசி அந்த இது சொல்லுவாங்க இல்லைங்களா அது, அதுக்கப்புறம் இந்த மராத்தி மொக்கு. நான் கொஞ்சம் உடச்சிக்கிறேன். நான் ஒரு பீஸ் சிக்கன் தான் வச்சுருக்கேன். சும்மா ஒரு 1/4 கிலோ ஒரு தை பீஸ் தான் வச்சுருக்கேன். கொஞ்சம் தான் எடுக்கிறேன். சரிங்களா? தென் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஏலக்காய் ஒன்று, கிராம்பு, அப்புறம் அந்த ஸ்டார் அனீஸ் ஒரு சின்ன பீஸ் ஸ்டார் அனீஸு. சரிங்களா? ஓகே. ஸோ இப்போ இது எல்லாத்தையும் நான் போட்டு நானே இடிக்க போகிறேங்க.
நானே அடித்து நானே கரம் மசாலா பண்ணுறேன். ரெடிமேடாக எல்லாம் எதுவும் வாங்கலை. சரிங்களா? ஸோ இது ஒன்று. அடுத்தது பார்த்திங்கன்னா பூண்டு, இஞ்சி. சரிங்களா? ஸோ பூண்டும் இஞ்சியும் கட் பண்ணிக்கிறேன். ஸோ கார்லிக், ரைட், கார்லிக், ஜிஞ்சர். ஓகே. ஸோ இப்போ இதையும் நான் உள்ளே போட்டு தட்டிக்கிறேன். ஃபஸ்ட்டு அந்த கரம் மசாலா தனியாக எடுத்து வச்சுட்டு இதையும் நான் உள்ளே தட்டிக்கிறேன். சரிங்களா? ஸோ இப்போ நமக்கு ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. கரம் மசாலா அது ரெடி ஆயிடுச்சு. சரிங்களா? ஓகே. இப்போது நமக்கு வந்து ஜிஞ்சர் கார்லிக் கொஞ்சம் ரெடி பண்ணிட்டேன். கரம் மசாலா அதெல்லாம் கொஞ்சம் ரெடி பண்ணிட்டேன். சரிங்களா? அடுத்தது மஞ்சள் தூள். இப்போ மஞ்சள் தூள் இது வந்து பார்த்திங்கன்னா வீட்டிலே நாங்கள் அரைச்சது. மஞ்சள் வாங்கி, கிழங்கு வாங்கி, வெயிலில் காய வச்சு நாங்களே அரைச்சது. எப்போவுமே எனக்கு அந்த கடையில் மஞ்சள் தூள் வாங்கவே மாட்டேன். ஏன்னா இந்த கடையில் வாங்குகிற மஞ்சள் தூளில் பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி ஒரு சின்ன ஆரஞ்சு ஸ்டோன் ஒன்று வரும். அதாவது இந்த டர்மரிக்கில் வந்து பார்த்திங்கன்னா குர்குமின் அப்படின்னு ஒரு காம்பவுண்ட் இருக்குது. விச் இஸ் என்ன சொல்ல, ஆன்டி கேன்சரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆன்டி கேன்சரஸ் ப்ராப்பர்ட்டி இருக்குது அண்ட் ஆன்டிபயோட்டிக்காகவும் செயல்படும் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த குர்குமினில். அதுக்கப்புறம் இந்த கடையில் வாங்குகிற டர்மரிக் பவுடரில் இல்லைங்களா, அவங்க வந்து என்ன பண்ணுவாங்கன்னா அந்த எல்லோ அதிகமாக வரணும், பயங்கரமாக காட்டணுன்றதுக்காக 2 கெமிக்கல் ஆட் பண்ணுறாங்க. மெட்டனில் எல்லோ, லெட் குரோமேட். இது வந்து டெஃபினட்டாக நம்ம உடம்புக்கு நல்லது இல்லை. இன்ஃபேக்ட் வந்து பார்த்திங்கன்னா ஃபுட் அடல்ட்ரேஷன் ஒரு டாப்பிக்கில் வந்து பார்த்திங்கன்னா இது ஃப்ரீக்வெண்ட்டாக நியூஸ்லேயே வரும். ஹிந்துலேயும் சரி, இல்லை இந்தியன் எக்ஸ்பிரஸ்லேயும் சரி இது வரும். ஸோ டர்மரிக் வந்து வீட்டில் அரைச்சதான் எடுத்திருக்கேன், கடையில் வாங்கலை. ஏன்னா கடையில் வாங்குகிற நிறைய டர்மரிக் பவுடரில் அடல்ட்ரேட் பண்ணியிருக்காங்க. என்ன அடல்ட்ரேட் பண்ணியிருக்காங்க? மெட்டனில் எல்லோ, லெட் குரோமேட். சரிங்களா? ஸோ மஞ்சள் தூள் இருக்குது. இதெல்லாம் ரெடி பண்ணியாச்சு. அடுத்து பாருங்கள் மிளகா. மிளகா வந்து காஞ்ச மிளகா இருக்குது. நான் இதை எடுத்து தட்டி தான் செய்ய போகிறேன். சரிங்களா? இப்போ இந்த காஞ்ச மிளகாலே வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரலாக எப்போவுமே இந்த காஞ்ச மிளகா வந்து நம்ம சுற்றணும், லைட்டாக ஹீட் பண்ணிடணும், இல்லை வதக்கிடணும். பட் எனிவே இப்போ நம்ம குக் பண்ண போகிறோம். பட் ஜென்ரலாக இந்த காஞ்ச மிளகாயிலையும் என்ன பிரச்சனை அப்படின்னு கேட்டிங்கன்னா, சில மிளகாலாம் ஒரு மாதிரி பழுத்து மாதிரி உடஞ்சிருக்கும். அது உள்ளே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி பச்சையாக ஒரு மாதிரி பூசணம் பிடிச்ச மாதிரிலாம் இருக்கும். அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபங்கல் இன்ஃபெக்டட் மிளகா. இந்த மாதிரி ஃபங்கல் இன்ஃபெக்டட் மிளகாவில் வந்து பார்த்திங்கன்னா அஃப்லாடாக்சின்ஸ் அப்படின்னு ஒரு குரூப் ஆஃப் மைக்கோடாக்சின்ஸ் ரிலீஸ் ஆகுது. அண்ட் இந்த மாதிரியான ஃபங்கல் டாக்ஸின்ஸ் தான் கேன்சரை உண்டு பண்ணுது. இன்ஃபேக்ட் இந்த மாதிரியான ஃபங்கல் டாக்ஸின்ஸ் வந்து கடலை மிட்டாய், வேர்க்கடலையிலையும் அதிகமாகவே இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. சரிங்களா? ஸோ நம்ம மிளகாயுமே எப்போவுமே இந்த கார சட்னியெல்லாம் நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அப்படியே மிளகாயை பச்சையாக போட்டு அரைச்சி கார சட்னி பண்ணுவாங்க. பட் மிளகாயுமே நம்ம வந்து ஒரு தடவை சுட்டு வதக்கிட்டு இல்லை சூடு பண்ணிட்டா அந்த ஃபங்கல் ஏதாவது சின்னதாக ஏதாவது இன்ஃபெக்ஷனுக்கான ஸ்கோப் இருந்தாலும் அது கொஞ்சம் பேலன்ஸ் ஆகிக்கும். சரிங்களா? ஸோ மிளகாவில் வந்து பார்த்திங்கன்னா அஃப்லாடாக்சின்ஸ் இருக்குது. ஆனால் நம்ம வந்து மிளகா வாங்கும் போதும் சரி, யூஸ் பண்ணும் போதும் சரி, அது கொஞ்சம் கேர்ஃபுல்லாக தான் பார்த்து தான் இது பண்ணோம். அண்ட் எஸ்பெஷலி கார சட்னியில். சரிங்களா? ஸோ இப்போ இதெல்லாம் நான் ரெடி பண்ணிக்கிறேன். இப்போ சிக்கன் ஜீரகமும் தனியா போடுறோம். ஸோ கொஞ்சம் தனியா பவுடர் போடணும், அதுவும் நான் போட்டுக்கிறேன். தனியா பவுடரு, ஜீரா, சோம்பு கொஞ்சம், ஜீரா இருக்குது, தனியா பவுடர் இருக்குது. ஒரு வழியாக மசாலா ரெடி பண்ணி தடவி ஒரு 20 மினிட்ஸ் எடுத்துட்டேன். பாருங்கள், கன் சிக்கன். இது இப்போ நம்ம ஃப்ரை பண்ண போகிறோம். ஃப்ரோசன் சிக்கன் அந்த மாதிரி வாங்குறதுல நமக்கு நிறைய ரிஸ்க் இருக்குது. ஏன்னா அது எவ்வளோ நாள் ஆச்சு அப்படின்னு தெரியாது, ஃபர்ஸ்ட் திங். செகண்ட் திங் என்னென்னா, எனி பயாலஜிக்கல் மெட்டீரியல் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நாள் ஆக இல்லை கொஞ்சம் நேரம் ஆக டிகே ஸ்டார்ட் ஆகிடும். சரிங்களா? அண்ட் அந்த டிகே ப்ரிவெண்ட் பண்ணுறதுக்காக இவங்க நிறைய ப்ரிசர்வேட்டிவ்ஸ் போடுவாங்க. லைக் சோடியம் பென்சோயேட்டு, சோடியம் மெட்டாபைசல்ஃபேட்டு, அப்புறம் ஃபிஷ்ஷிலெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மலின், இதெல்லாம் வந்து ப்ரிசர்வேட்டிவ். ஸோ இந்த மாதிரி ப்ரிசர்வேட்டிவ் எல்லாம் போடும்போது தான் அது வந்து கொஞ்சம் லாங் ஷெல்ஃப் லைஃப் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஃப்ரோசன் ஃபுட்டு இல்லை இப்போது வந்து ரெடிமேடாகவே வந்து பார்த்திங்கன்னா மசாலா தடையும் மேரினேட் பண்ணியே விற்கிறாங்க. அதில் எல்லாத்துலேயுமே உங்களுக்கு ப்ரிசர்வேட்டிவ் கட்டாயம் ஆட் பண்ணியே ஆகணும். ஏன்னா
ப்ரிசர்வேட்டிவ் ஆட் பண்ணாமல் உங்களுக்கு அந்த ஷெல்ஃப் லைஃபே கிடைக்காது. ஸோ அதனால as much as possible இல்லை, அதனால எப்போவுமே ஃப்ரோசன் ஃபுட்டை தவிர்க்கிறதா நமக்கு எப்போவுமே சேஃப். சரிங்களா? ஸோ இந்த சிக்கன் வந்து ஃப்ரெஷ்ஷாக கடையில் போய் நானே வாங்கிட்டு வந்த சிக்கன். இப்போ வந்து நம்ம வந்து எல்லாம் ரெடி பண்ணியாச்சு. மசாலாலாம் தடவி ஒரு 20 minutes நான் மேரினேட் பண்ணி எடுத்துட்டேன். இப்போ ஃப்ரை பண்ண போகிறேன். சரிங்களா? ஸோ மசாலா பாருங்கள், எல்லாமே ரெடி பண்ணி மிக்ஸ் பண்ணது தான் மசாலா. சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஸ்டவ் ஆன் பண்ணி ஃப்ரையிங் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். சரிங்களா? ஸோ ஸ்டவ் ஆன் பண்ணிட்டேன். ஆயில் போடணும். இங்கே பாருங்கள், இதில் வந்து பூரி போட்ட ஆயில் இருக்குது. எப்போனா நேற்று நைட்டு போட்ட பூரி ஆயில் அதில் கொஞ்சம் மிச்சம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு காலையில் அம்மா அதுலேயும் திருப்பி பூரி போட்டாங்க. திருப்பி இந்த ஆயில் வச்சுருக்காங்க தோசை ஊற்றணும் அப்படின்ட்டு. நான் இன்ஃபேக்ட் அம்மாட்ட சொல்லியிருக்கேன், இல்லைம்மா நான் அந்த ஆயிலை கீழே கொட்டிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டேன். ஏன்னா அம்மா வந்து என்ன நினைக்கிறாங்கன்னா, சேவ் பண்ணணும், எதுக்கு இவ்வளோ ஆயிலை கொட்டணும்னு நினைக்கிறாங்க. அண்ட் இன்ஃபேக்ட் அம்மா எனக்கு என்ன சொன்னாங்க, டே இந்த ஆயிலை போட்டு ஃப்ரை பண்ணிக்கன்னு கூட சொன்னாங்க. பட் டெஃபினட்டாக இந்த ஆயிலை நான் போட மாட்டேன். ஏன்னா ஒரு ஆயில் அப்படிங்கிறது ஒரு டைம் பாயில் ஆகிடுச்சுன்னா அதனோட லைஃப் முடிஞ்சிருச்சுன்னு தான் அர்த்தம். ரிப்பீட்டட் பாயிலிங் நீங்கள் ஆயிலை பண்ணுறீங்க அப்படின்னீங்கன்னா அதில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டல் போலார் காம்பவுண்ட்ஸ் வந்து அதிகமாகும். ஸோ அந்த டோட்டல் போலார் காம்பவுண்ட்ஸ் வந்து ரிப்பீட்டட் பாயிலிங்கில் அதிகமாக நம்ம அதை கன்சியூம் பண்ணும்போது ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் நிறையா ப்ரொடியூஸ் ஆகும் பாடியில். அந்த மாதிரி ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் ப்ரொடியூஸ் ஆகும்போது பாடியில் ஒரு ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் உண்டாகும். அண்ட் இந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் தான் நிறைய டிசீசஸ், கேன்சர், நிறைய டிசீசஸுக்கு வழிவகுக்குது. ஸோ அதனால தான் வந்து எப்போவுமே இந்த ரிப்பீட்டட் பாயிலிங் ஆயில்ஸ் வந்து பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லி எல்லா ஹெல்த் எல்லா டாக்டர்ஸுமே எல்லா மெடிக்கல் எக்ஸ்பர்ட்ஸுமே ஆல்ரெடி சொல்லிட்டாங்க. பட் ஸ்டில் இன்னுமே நம்ம வீட்டில எல்லாம் வந்து அம்மாக்கள்லாம் கொஞ்சம் எக்கனாமிக்கல் ரீசன்ஸ்க்காக அது பண்ணுறாங்க. பட் ஆக்சுவலாக அது தப்பு. நான் டெஃபினட்டாக வீட்டில் அம்மாட்ட சண்டை போட்டு எப்படியா ஆயில் கீழே கொட்டிடுவேன். சரிங்களா? ஸோ இப்போ இந்த ஆயில் இருக்குது. அம்மா ஆக்சுவலாக இந்த ஆயில் யூஸ் பண்ண சொன்னாங்க. பட் நான் இந்த ஆயில் யூஸ் பண்ண மாட்டேன். ஃப்ரெஷ்ஷாக ஜிஞ்சலி ஆயில் தான் யூஸ் பண்ண போகிறேன். ஏன்னா ஜிஞ்சலி ஆயிலில் இன்னொன்னா வைட்டமின் இ இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ நம்ம ஃப்ரெஷ் ஜிஞ்சலி, ஸ்டவ் ரொம்ப இதாகிடுச்சு, இந்த ஸ்டவ் கொஞ்சம் குறைச்சிக்கிறேங்க. ஸோ இதயம் நல்லெண்ணெய் தான், ஜிஞ்சலி ஆயில் தான் யூஸ் பண்ண போகிறேன். சரிங்களா? ஸோ இங்கே பாருங்கள், கடாய் கூட பார்த்தீங்கன்னா நான் நான்ஸ்டிக் கடாய் எப்போவுமே யூஸ் பண்ணுறதை நிப்பாட்டிட்டேன். அது முன்னாடி ஒரு 5 வருஷம் 10 வருஷம் முன்னாடி சில நேரம் யூஸ் பண்ணியிருக்காங்க வீட்டில், நானும் அதை யூஸ் பண்ணியிருக்கேன். பட் அதுக்கப்புறம் ஒரு பாயிண்ட் ஆஃப் டைமில் அவேர்னஸ் வந்த பிறகு நான்ஸ்டிக் கடாய் யூஸ் பண்ணுறதை அவாய்ட் பண்ணிட்டேன். ஏன்னா நான்ஸ்டிக் கடாயில் அந்த கோட்டிங் வந்து பார்த்தீங்கன்னா டெஃப்லான் கோட்டிங். டெஃப்லான்றது என்னென்னா பாலிடெட்ராஃப்ளோரோஎத்திலீன் அப்படின்பாங்க. அண்ட் இன்ஃபேக்ட் அது வந்து ஃபார் எவர் கெமிக்கல் அப்படின்னு சொல்லுவாங்க. அது வந்து PFAS. இன்ஃபேக்ட் போன வருஷம் ப்ரிலிம்ஸில் கூட அந்த PFAS ரிலேட்டடாக ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. ஸோ இந்த PFAS வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப லாங் லைஃப் அப்படியே நிற்கும், டீக்ரேட் ஆகாது. ப்ளஸ் அதுவுமே வந்து பாடியில் வந்து ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ்ஸை ப்ரொடியூஸ் பண்ணும். எப்போவுமே அந்த ஆக்சிடேட்டிவ் ஸ்ட்ரெஸ் வந்து பாடியில் உருவாகக்கூடாதுங்கிறதுக்காக தான் டாக்டர்ஸ்லாம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் நிறைய எடுத்துக்குங்க, ஃப்ரூட்ஸ் நிறைய எடுத்துக்குங்கன்னு சொல்லுறதுனா அதிலலாம் ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் அதிகமாக கிடைக்கும்ன்றது தான். ஸோ நம்ம வந்து இந்த நான்ஸ்டிக் கடாய்ஸ் அதை நான் இப்போது எடுக்கிறது இல்லை. அது எப்போது ரொம்ப இம்பார்ட்டன்ட், ஒரு 5-6 இயர்ஸ் மேலே ஆச்சு. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா கேஸ்ட் அயர்ன் கடாய் தான் எடுத்திருக்கேன். ஏன்னா இது நமக்கு வந்து குட் ஃபார் ஹெல்த்து. இதில் எந்த கோட்டிங், டெஃப்லான், ஃபார்எவர் கெமிக்கல்லாம் எதுவுமே கிடையாது. இன்ஃபேக்ட் போன வருஷம் அந்த ஃபார்எவர் கெமிக்கல் PFA கொஸ்டினே அழகாக கேட்டிருந்தாங்க. ஸோ அந்த அப்ளிகேட்டிவாக நிறைய புரிஞ்சு படித்தாலே நமக்கு வந்து ரொம்ப எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ப்ரொடக்டிவாக இருக்கும். சரிங்களா? இப்போ நான் நல்லெண்ணெய் ஊற்றிடுறேன். Free radicals are molecules with an unpaired electron in search of another electron. They roam freely in our bodies, seeking out and destroying our healthy cells. Left unchecked, high free radical levels have been linked to a number of diseases, including diabetes, coronary heart disease, and cancer. Much like high cholesterol, they are a warning sign of trouble down the road. While a certain amount of free radical activity in our bodies is normal, a variety of factors can lead to unsafe levels. An unhealthy diet, smoking, stress, injury, toxins, and pollutants in our air and water. In reality, the culprit is us. Fortunately, there are ways to defend our bodies against the harmful effects of free radicals. Antioxidants help our body fight back and repair itself from the inside out.
They give free radicals the electron they're looking for, stabilizing them before they damage our cells. Increasing your antioxidant consumption on a daily basis has been shown to lower free radical levels and promote better health. நான் அந்த பழைய ஆயில் எடுக்கலைங்க, ஏன்னா பழைய ஆயிலில் டோட்டல் போலார் காம்பவுண்ட் ஜாஸ்தியாக இருக்கும். ஸோ பழைய ஆயில் எடுக்கலை, இப்போ நல்லெண்ணெய் தான் ஊற்றியிருக்கேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா சிக்கன் எடுத்து உள்ளே அப்படியே போடுறேன். அந்த இருக்கிற கொஞ்சம் கொஞ்சம் மசாலா அப்படியே போட்டு விட்றேன். சரிங்களா? சரி, அண்ட் இன்னொரு விஷயங்க, ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு விஷயம் என்னன்னா, எப்போவுமே குக்கிங் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்லோ குக்கிங் தான் ஆல்வேஸ் குட் ஃபார் ஹெல்த். நம்ம வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக குக் பண்ணணும்னு சொல்லிட்டு ஃப்ளேமை அதிகமாக வச்சு சீக்கிரமாக பேர்ன் பண்ணுறோம் இல்லைங்களா, அதில் நிறைய ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்குது. என்னென்னா, எந்த ஒரு மெட்டீரியலுமே எஸ்பெஷலி நம்ம குக்கிங்கில் பார்க்குற யூஸ் பண்ணுற மெட்டீரியல்ஸ் எல்லாமே அதிகமாக பேர்ன் ஆகுதுன்னா அங்கே வந்து பென்சோபைரின் ப்ரொடியூஸ் ஆகும். இன்ஃபேக்ட் இந்த பென்சோபைரின்றது வந்து பார்த்திங்கன்னா எகெயின் கார்சினோஜெனிக். இன்ஃபேக்ட் வந்து பார்த்திங்கன்னா நம்ம சிகரெட் ஸ்மோக்கிங்கில் கூட வந்து பார்த்திங்கன்னா சிகரெட் ஸ்மோக் பண்ணால் அந்த பேர்ன் ஆகும் இல்லைங்களா, பேர்ன் ஆகி அந்த ஆஷ் அந்த புகை வரும் இல்லைங்களா, அப்போ வந்து பென்சோபைரின் ப்ரொடியூஸ் ஆகும். ஸோ நம்ம வந்து இந்த மாதிரி அதிகமாக ஃப்ளேம் வச்சு ஹை ஃப்ளேமில் வச்சு பேர்ன் பண்ணி கருக விட்டு அப்படிலாம் ரொம்ப இது பண்ணும்போது ரொம்ப டீப் ஃப்ரை பயங்கரமாக அப்படிலாம் ஆயிடுச்சுன்னா அதுவுமே அகெயின் நாட் குட் ஃபார் ஹெல்த். சரிங்களா? நான் இப்போ வந்து பார்த்திங்கன்னா சிம்மில் தான் வச்சுருக்கேன், ஸ்லோ குக்கிங் தான் பண்ணுறேன். எனக்கு எப்போவுமே ஸ்லோ குக்கிங் தான் பிடிக்கும். கொஞ்சம் லேட் ஆகும் பரவாயில்ல, பட் இட்ஸ் குட் ஃபார் ஹெல்த் இல்லைங்களா. ஸோ ஸ்லோ குக்கிங் தான் இப்போ நம்ம பண்ண போகிறோம். சரிங்களா? ஸோ ஒரு 15-20 மினிட்ஸ் அது அப்படியே வேகட்டும். இந்த மீன் டைம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அது வேகிற அந்த டைமில் ஸோ இப்போ நான் சொன்ன இன்ஃபர்மேஷனை நான் திருப்பி அப்படியே லைட்டாக கன்சாலிடேட் பண்ணி சொல்கிறேன் பாருங்கள். ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங்கில் என்னென்ன பார்த்தோம் அப்படின்னு கேட்டிங்கனாக்கா, ஃபுட் அடல்ட்ரேஷன் ரிலேட்டடாக மஞ்சள் தூளில் வந்து லெட் குரோமேட் இருக்குது, மெட்டனில் எல்லோ இருக்குதுன்னு பார்த்தோம். அதுக்கப்புறம் மிளகாயில் ஃபங்கல் இன்ஃபெக்ஷன் வந்தால் அஃப்லாடாக்சின்ஸ் கார்சினோஜெனிக் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அண்ட் தென் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஃப்ரோசன் ஃபுட்ஸ், ஃப்ரோசன் சிக்கன், பேக்டு ஃபுட்ஸ் இதிலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ப்ரிசர்வேட்டிவ்ஸ், அதுவும் வந்து இந்த சோடியம் மெட்டாபைசல்ஃபேட், சோடியம் பென்சோயேட், இன்னும் கொஞ்சம் மற்ற சால்ட்ஸ் எல்லாம் ஆட் பண்ணி ப்ரிசர்வ் பண்ணி வைக்கிறாங்க. அகெயின் வந்து தட் இஸ் நாட் குட் ஃபார் ஹெல்த். ஸோ ஆஸ் மச் as பாசிபிள் நம்ம ஃப்ரெஷ்ஷாக வாங்கி ஃப்ரெஷ்ஷாக குக் பண்ணி, அதுவும் நான்வெஜ் மாதிரி ஐட்டம்ஸ்லாம் டெஃபினட்டாக ஃப்ரெஷ்ஷாக வாங்கி ஃப்ரெஷ்ஷாக குக் பண்ணுறது தான் நல்லது அப்படின்னு பார்த்துருக்கோம். அண்ட் வந்து ஸ்டார்டிங் வந்து பார்த்திங்கன்னா நான் கேஸ் மறந்தாப்பில் ஆன் வச்சிட்டேன், கேஸ் லீக் ஆகிடுச்சு. ஸோ அதில் ஒரு கெமிஸ்ட்ரி என்ன பார்த்தோம்னாக்கா, இந்த மாதிரி கேஸ் லீக் ஆகிறத ஐடென்டிஃபை பண்ணுறதுக்காக தான் அந்த மாதிரி கேஸ் சிலிண்டர்ஸில் வந்து மித்தைல் மெர்காப்டன், தயால்ஸ் ஆட் பண்ணுறாங்க. அதை ஆட் பண்ணுறதுனால தான் நமக்கு அந்த ஸ்மெல் கிடைக்கும் போது தான் ஓஹோ கேஸ் லீக் ஆகுது நம்ம அலர்ட் ஆகிறோம். சரிங்களா? ஸோ அது ஒரு கெமிஸ்ட்ரி. அண்ட் தென் இப்போ சிக்கன் மசாலாலாம் இது பண்ணிவிட்டு இப்போ ஃப்ரை பண்ணுறப்போ நம்ம என்ன கெமிஸ்ட்ரி பார்த்தோன்னா, நான்ஸ்டிக் கடாய் நான் யூஸ் பண்ணலை. ஏன்னா நான்ஸ்டிக் கடாயில் டெஃப்லான் அப்படின்ற ஒரு கோட்டிங், அது வந்து ஒரு ஃபார்எவர் கெமிக்கல், போன வருஷம் பிலிம்ஸில் கேட்டிருந்தாங்க. அண்ட் அது டெஃப்லான்றது என்னென்னா பாலிடெட்ராஃப்ளோரோஎத்திலீன் அப்படின்பாங்க. அகெயின் வந்து தட் இஸ் கார்சினோஜெனிக். அண்ட் அகெயின் இந்த குக்கிங்லேயும் பார்த்தீங்கன்னா நான் திருப்பி ரிப்பீட் பண்ணுறேன், இப்போ தான் சொன்னேன், ஸ்லோ குக்கிங் இஸ் ஆல்வேஸ் குட். ஏன்னா ஃபாஸ்ட் குக்கிங் பேர்ன் பண்ணி பயங்கரமாக ஸ்மோக் க்ரியேட் பண்ணுற அளவுக்கு அதை ஒரு மாதிரி இது பண்ணி ஸ்வீட் குக்கிங்லாம் பண்ணும்போது நிறைய பென்சோபைரின் ப்ரொடக்ஷன் இதாகும். இன்ஃபேக்ட் இதுவுமே 2020 ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, இந்த பென்சீன் எப்போல்லாம் ரிலீஸ் ஆகும்னு சொல்லி ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க ஃபிலிம்ஸில். ஸோ இந்த சயின்ஸ் எஸ்பெஷலி என்னென்னு கேட்டிங்கன்னா, இந்த கெமிஸ்ட்ரி இதெல்லாமே புரிஞ்சு படிச்சிங்கன்னா எப்படி கொஸ்டின் கேட்டாலும் நம்ம வந்து ஆன்சர் பண்ண முடியும். ஆனால் நீங்கள் வெறுமான புக்கை மட்டும் மனப்பாடம் பண்ணி அப்படி தான் படிச்சிங்கன்னா உங்களுக்கு ப்ரிலிம்ஸ் ஆகட்டும் இல்லை மெயின்ஸ் ஆகட்டும் ஆன்சர் ஜென்ரேட் பண்ணி இது பண்ணுறதுல கொஞ்சம் டிஃபிகல்ட்டிஸ் இருக்கும். ஸோ அதுக்காக தான் இந்த வீடியோ நம்ம இன்றைக்கி இங்கே கான்செப்சுவலாக போட்டுட்ருக்கோம். சரிங்களா? ஓகே. ஸோ இப்போது ஓகேங்க, ஒன் சைடு இதாக இருக்குது, இன்னொரு சைடு திருப்பி விடுறேன்.
இன்னொரு சைடு திருப்பி விட்டுருக்கேன். கொஞ்சம் அந்த இருக்கிற ஆயிலெலாம் லைட்டாக எடுத்து மேலே ஊற்றுறேன். ஸோ இன்னொரு 2-3 மினிட்ஸ் அப்படியே இருக்கட்டும். ஸோ ஓரளவுக்கு நல்லாவே குக் ஆகிடுச்சுங்க. ஸ்மெல்லு பயங்கரமாக இருக்குது, சாப்பிடணும் போல் ஆசையாக இருக்குது. எனிவே ஒரு வழியாக கன் சிக்கன் ஃப்ரை குக்கிங் முடிஞ்சது. அண்ட் இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நான் சொன்ன எல்லாமே யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன். இதை நீங்கள் வெறும் தியரியாக புக்கில் படிக்கிறத விட நான் சொன்ன மாதிரி புரிஞ்சு படிச்சிருந்தீங்கன்னா, புரிஞ்சு அந்த அப்ளிகேஷனை அப்ரிஷியேட் பண்ணி படிச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ரிட்டென்ஷன் நல்லாயிருக்கும். ஸோ இன்ஃபேக்ட் ஏன் நிறைய பேருக்கு கண்டென்ட் ரிட்டென்ஷன் கிடைக்கிறதுலனா அது புரியாமல் அதனோட அப்ளிகேஷன் அப்ரிஷியேட் பண்ணாமல் படிக்கிறதுனால தான் கண்டென்ட் ரிட்டென்ஷன் இல்லை. இது சயின்ஸுக்கு மட்டும் இல்லைங்க, பாலிட்டி எல்லா சப்ஜெக்ட்லேயுமே வந்து என்னென்னா படிக்கிறதுனுடைய அப்ளிகேஷனை அப்ரிஷியேட் பண்ண தெரியணும். அந்த அப்ரிஷியேட் பண்ணி அந்த ப்ராக்டிக்கலாக எங்கே நமக்கு அது தேவை எப்படின்றத புரிஞ்சு அப்ளிகேட்டிவாக படிக்கும்போது தான் ரிட்டென்ஷன் இருக்கும். ஸோ அப்படி நீங்கள் அப்ளிகேட்டிவாக அப்ரிஷியேட் பண்ணி படிக்கணும் அப்படிங்கிறத அந்த இன்டென்ஷனை உங்களுக்குள்ளே ஜென்ரேட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த வீடியோவோட பர்பஸ். ஐ ஹோப் நீங்கள் இந்த வீடியோவை ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்பீங்க. இன்ஃபேக்ட் ஒரு விஷயம் சொல்ல மறந்தது என்னென்னா, அந்த மிளகா பொடி இருக்கு இல்லைங்களா, நம்ம கடையில் மிளகா பொடி வாங்கினா என்ன இன்னும் ஒரு ரிஸ்க் இருக்குன்னாக்க அதில் ரோடமைன் பி கலரண்ட், அது மாதிரி சிக்கன் 65 இந்த மாதிரி இதுல எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் கலரண்ட் ஆட் பண்ணுறாங்க. அந்த ஒரு மாதிரி பிங்கிஷ் ஆரஞ்ச் கலர் வரணுன்றதுக்காக ரோடமைன் பி ஆட் பண்ணுறாங்க. ஆக்சுவலாக இந்த இன்ஃபர்மேஷன் நான் சொல்ல மறந்துட்டேன். எனிவே ஸோ அது ஒன்று நான் மிஸ் பண்ணிட்டேன், சரிங்களா. ஸோ அந்த இன்ஃபர்மேஷன் நோட் பண்ணிங்க. நம்ம வந்து சிக்கன் 65 இல்லை நார்மல் சில்லி பவுடர்ஸ்லேயுமே வந்து பார்த்திங்கன்னா கலரண்ட் அந்த ஆரஞ்சிஷ் ரெட் வரணுன்றதுக்காக ரோடமைன் பி அந்த மாதிரி கலரண்ட்லாம் யூஸ் பண்ணாங்க. ஸோ எப்போவுமே என்னென்னா நம்ம வீட்டில் நம்ம கைப்பட நம்மளே செஞ்சு நம்மளே அதை குக் பண்ணி சாப்பிட்ற மாதிரியான விஷயங்கள்லாம் நம்மளோட ஹெல்த்துக்கு எப்போவுமே சேஃபான ஒரு விஷயம், சரிங்களா. ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் இன்னொரு கிச்சன் ரிலேட்டட் வீடியோ, அதில் கொஞ்சம் கெமிஸ்ட்ரி கொஞ்சம் பயாலஜி இதெல்லாம் சேர்த்து நம்ம பார்க்கலாம், சரிங்களா. விஷ் யூ ஆல் தி வெரி பெஸ்ட். தேங்க்யூ. நான் சாப்பிட போகிறேன். தாங்க பூவாகும் கொஞ்சம் சூடாக்கள் செமையாக ஸ்மெல்லே செமையாக இருக்குங்க. நமக்கு கொஞ்சம் முழுங்க அந்த ஸ்பைஸ் எல்லாம் அப்படி உள்ளே இறங்குது இல்லையா, இறங்குமா அந்த டேஸ்ட் செம்மையாக இருக்குது, ரொம்ப டேஸ்டியாக இருக்குது. இப்போ நான் அடுத்து இப்போ இதுக்கு என்ன வச்சுருக்கேன்னா ரைஸும் ரசமும் வச்சுருக்கேன். ஏன்னா ரசம் சாதத்தோட இந்த மாதிரி சிக்கன் ஃப்ரை ஃபிஷ் ஃப்ரைலாம் வச்சு சாப்பிட்டிங்கன்னா அது 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 வந்து அது ஒரு சுகமே வேறு. அது மாதிரி இந்த ஏர்லி மார்னிங்கில் பழைய கஞ்சி இல்லாட்டி சுடு கஞ்சியாக கூட வச்சுட்டு ஃபிஷ் ஃப்ரை வச்சு சாப்பிட்னா அதுவும் வேறு மாதிரி. ஸோ இப்போ ரசம் தான் வச்சுருக்கேன். ரசமும் ரைஸும் போட்டு கன் சிக்கன் வச்சு சாப்பிட போகிறேன்.